குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு குறள் என்னது அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒருத்தவங்களுக்கு எல்லா சிறப்பையுமே தருவது எது அப்படின்னா ஒழுக்கம்தான். அதனால் அந்த ஒழுக்கத்தை நம்ம எப்படி கருதணும் அப்படின்னா, உயிருக்கும் மேலாக கருத வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு குறளோட மீனிங். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அஃதே துணை. அதாவது பரிந்தோம்பி அப்படின்னா விரும்பி காத்தல் அப்படின்னு அர்த்தம். எதை விரும்பி காக்கணும் அப்படின்னா ஒழுக்கத்தை நம்ம விரும்பி காக்கணும். எதனால் அப்படின்னா, நம்ம எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் சிறந்து விளங்கி இருக்கும். அதனால் அந்த ஒழுக்கத்தை எப்படி கஷ்டப்பட்டாவது நம்ம காப்பாற்றிடணும். அதான் இந்த குறளோட அர்த்தம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அஃதே துணை. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது ஒழுக்கமுடையவங்க உயர்ந்த குடிப்பிறப்பில் பிறந்தவர்களாகவும் இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னா, அதாவது ஒழுக்கம் இல்லாதவங்களோட குடிப்பிறப்பு எப்படி இருக்குமா, அவங்க ஒரு இழிந்த குடிப்பிறப்பில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. மரப்பின மோத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அதாவது ஒருத்தன் தன்னோட கல்வியை கற்று மறந்தாலும் அதை திரும்ப கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கத்தை மறந்து சில செயல்களை செஞ்சான் அப்படின்னா அவனோட பிறப்பொழுக்கமே கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் இந்த குறளோட மீனிங். மரப்பினு மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஆக்கம் அப்படின்னா என்னதுன்னா உயர்வுன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, அழுக்காறு அப்படின்னா பொறாமை குணமுடையவன், பொறாமைன்னு அர்த்தம். அதாவது பொறாமை இருக்கிறவன்கிட்ட எப்படி உயர்வு இருக்காதோ அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்ட்டையும் உயர்வு இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த குறளோட மீனிங். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக அறிந்து. ஒல்கார் அப்படின்னா விலகமாட்டார், உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ பைக்கில் போகணுன்னா ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க, ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஆனால் மன வலிமை மிக்க இந்த ஒழுக்கமுடையவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெல்மெட் போடலைன்னா போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒழுக்கத்தை உணர்ந்து அவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. எப்போயுமே அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் இந்த குறளோட மீனிங். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் பாடுபாக அறிந்து. பின்னாடி வரப்போகிற கஷ்டத்தை அறிஞ்சு அவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அதாவது ஒழுக்கம் உள்ளவங்க வாழ்க்கையில் மேன்மை அப்படின்னா என்னது, உயர்வு அடைவாங்க. அவங்களோட வாழ்க்கையில் உயர்வு அடைவாங்க. இழுக்கத்தின் அப்படின்னா என்னது, ஒழுக்கம் இல்லாதவங்க தான் அப்படிங்கிறதா மீனிங் இருக்குது. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் இல்லாதவங்க அவங்க எல்லா பழியுமே அவங்க சுமப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படிங்கிறது அப்படின்னா, நல்லொழுக்கம் உள்ளவங்க நன்மை அப்படிங்கிற விஷயத்தை பெறுறதுக்கான போடுற விதை தான் நல்லொழுக்கம். தீயொழுக்கம் அப்படிங்கிறது எப்பயுமே இடும்பை அப்படின்னா கஷ்டம். தீயொழுக்கம் ஒருத்தனுக்கு எப்பயுமே கஷ்டத்தை தான் தரும். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல். அதாவது ஒழுக்கமுடையவங்களோட வாயில் இருந்து தவறி கூட தீய சொற்கள் வராது அப்படிங்கிறது தான் இந்த குறளோட மீனிங். அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறவிலாதார். அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகாதவங்க
அவங்க வந்து நிறைய கல்வி கற்றிருந்தாலும் கல்லாதவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அறிவில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.